பைபிள்ல ரொம்பவே அறியப்பட்ட இல்லைன்னா மிகவும் யோசிக்க வைக்கிற ஒரு ஊரு தான் சோதோம் கோமோரா. இந்த சோதோம் கோமோரா செய்த பாவங்கள்னால ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி அது தேவனுடைய கோபத்தினால அழிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஆதியாகமத்துல வாசிக்க முடியுது. ஆனா இந்த சோதோம் கோமோரா ஊர்க்காரங்க என்ன மாதிரி தப்பு செஞ்சதுனால ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்மள பலருக்கும் தெரியாது. அதுங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது அரேஜன்ஷைன்.in இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்க கருத்திற்குள்ள அன்பான சகோதரன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆதி ஆகமத்துல 19ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக, இன்னும் சொல்ல போனா தேவதூதன் தேவதூதர்கள் 2 பேர் அந்த நகரத்தை சந்திக்க வர்றாங்க. லோத்தோடைய வீட்டுல தங்குறாங்க. ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த 2 தூதர்களையும் அவங்க மனுஷங்களா நினைச்சு, அதாவது அந்த ஊருக்கு புதிய ஆட்களா நினைச்சு அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே தனக்கு பின்னாலே கதவை பூட்டி, அதாவது லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது அவங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இதை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அறியும்படி அப்படின்னா அவங்கள நாங்க முழுமையா நாங்க அறியறது அப்படின்னு தான் இதோட மீனிங் வருது. அதாவது ஒரு செக்ஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அவங்கள வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆதி ஆகம புஸ்தகத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வாசிக்கும் போது ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது. அதே மாதிரி சில முன் பிதாக்கள் கூட நம்ம வாசிக்கும் போது அறிந்தான் அறிந்தான் அப்படின்னு தான் நம்ம வாசிக்க முடியுது. அறிந்தான் அப்படின்னு பைபிள் மென்ஷன் பண்ற, அதாவது குறிப்பிடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத தான் அது மென்ஷன் பண்ண விரும்புது. ஆனா அதை வெளியோட்டமா மென்ஷன் பண்ணாம ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தையினால மென்ஷன் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல அறிதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதுல ஒண்ணு அவர்களை முழுமையாக அறிதல், மானசீகமாக அறிதல், உடல் ரீதியாக அறிதல் அப்படின்னு கூட மீனிங் எடுத்துக்கலாம். சோ அந்த வகையில கூட இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கலாம். சோதோம் கோமோரால் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அந்த ஊருக்கு புதுசா வர்றவங்களை அவங்க ஒரு செக்ஷுவலான டார்ச்சர் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் கொண்டவர்கள். அதாவது இந்த காலத்துல நம்ம சொன்னோம்னா ஆண்களோடு இருக்கிற அந்த ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருந்துச்சு. சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளில் இருந்து அனைவரும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அதாவது அவங்களுக்கு வயது வித்தியாசம் அப்படின்னு கிடையாது. எல்லா வயதினருக்குள்ளும் இந்த ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருந்துச்சு. அதை அவங்க ஒரு சாதாரண விஷயமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு யாராவது புதிதா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டார்ச்சர் கண்டிப்பா இருக்கும். இதை பத்தி அந்த ஊர்ல வசிச்சு வந்த லோத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த 2 தூதர்களும் நாங்க வீதியிலே ராத்தங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை இமீடியட்டா மறுத்து ரொம்ப வருந்தி கூப்பிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களை படுக்க வைக்கிறதாக நம்ம வாசிக்க முடியுது. ஸோ லோத்துக்கு தெளிவான ஒரு ஐடியா இருந்துச்சு. அதாவது சோதோம் கோமோரா ஜனங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க சாதாரணமா புதிதா உள்ள வர்ற ஜனங்களை யாரையுமே விட மாட்டாங்க. அவங்களுக்கிட்ட அவங்களுடைய எல்லா தீமையான காரியங்களையும் செய்வார்கள் அப்படின்னு, அவங்களுக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாமோ அதெல்லாமே செய்வாங்க அப்படிங்கிறது லோத்துக்கு தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. இதனாலதான் இன்னொரு ஆஃபரையும் அவங்களுக்கு லோத்து கொடுக்கறதாக நம்ம அடுத்து வர்ற வசனங்களை வாசிக்கும் போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. லோத்து ஒரு சமரசம் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு புருஷன் எறியாத 2 பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க, நீங்க அவங்கள கூட வச்சுக்கீங்க. ஆனா என் வீட்டு கூரைக்குள்ள வந்த இவங்க 2 பேர்த்தையும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ரிக்வஸ்ட
அவங்க மறுதளிக்கிறாங்க. நார்மலான அந்த ஒரு மனுஷிகமான தன்மையை கூட அவங்களுக்கு இல்லாம மிகவும் வெறி பிடித்தவர்களாக இருந்திருக்காங்க. சோ அந்த காரியத்தை தள்ளி, நீ ஒரு பரதேசியே வந்த மனுஷன், எங்களுக்கு நியாயம் சொல்றியா, எங்களுக்கு புத்தி சொல்றியா அப்படின்னு லோத்தையும் பிடிச்சு தள்ளுனாங்க அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது கீழே இருக்கிற வசனங்கள்ல. சோ அவங்களுக்குள்ள ஒரு ஹோமோசெக்சுவலான ஒரு தாட் இருந்துச்சு. அதை வந்து நார்மலான ஒரு லைஃபாவே அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆண்டவருக்கு மிகவும் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த காரியம். ஆனா அந்த காரியத்தை அவங்க சாதாரண விஷயமாகவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள்ல வாசிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற லோத்து அந்த சோதோம் கோமோராவை ஆபிரகாம் கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கும் பொழுதே அது சில துஷ்ட மனுஷர்களை, துஷ்டத்தனத்தை உள்ள, இல்லைன்னா வந்து கொடூரமான மனிதர்கள் உள்ள இடம் அப்படின்னு ஆதி ஆகமத்துல முன்னாடி அதிகாரங்கள்ல வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு தான் லோத்து மேலோட்டமான காரியங்களை பார்த்துட்டு அது பார்வைக்கும் நல்ல ஒரு இடமா இருக்கு, இன்னொன்னு சொல்ல போனா அழகான தேசம், இன்னும் மேய்ச்சலுக்கு அருமையான தேசம், நான் என்னோட ஃபியூச்சருக்கு அருமையான தேசம்னு நினைச்சு அந்த சோதோம் கோமோராவை தேர்ந்தெடுக்கிறாரு லோத்து. சோ அதனால அதுக்கு இன்டீரியரான ஆவிக்குரிய பிரச்சனைகளை பத்தி லோத்து யோசிக்கவே இல்லை. இந்த லோத்து அப்படி யோசிக்காதனாலதான் அங்க போய் அந்த தேசத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து இந்த தூதர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாகத்தான் அது இருந்திருக்கு. சோ நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களா அப்படிங்கிறத அது நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. வெளியோட்டமாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், வருமானத்துக்குரியதாக இருக்கும், இல்லைன்னா நம்ம பிசினஸுக்கு அது செட் ஆனதாக இருக்கும், இல்லைன்னா தகுதியான இடமாக இருக்கும்னு இன்னைக்கு நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிற இடங்கள் சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு, இல்லைன்னா வந்து ஆவிக்குரிய குளறுபடிக்கு காரணமாக அமைகிறது. இன்னொரு பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாவத்தை மறைக்காமல் அதை தைரியமாக செய்யக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள், அவர்கள் ஆத்மாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தெளிவா வாசிக்கிறார். அதாவது இன்னொரு நகரத்தை பத்தி ஆண்டவர் விளக்கிட்டு இருக்கும் போது சோதோம ஒரு எக்ஸாம்பிளா இங்க காட்டுறாரு. அதாவது சோதோமுக்குள்ள இருந்த அந்த பாவம் இந்த நகரத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தான் ஆண்டவர் குறிப்பிட விரும்புறாரு. அதாவது சோதோமுக்குள்ள பாவத்தை மறைக்கிற தன்மை இல்லை, பாவத்தை மறைக்காமல் அதை அழகா வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை உள்ளவளா இருந்தாங்க. இதனால அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு. அதாவது சோதோம் கோமோரா பண்ண அதுவும் அதே பிரச்சனை தான் இந்த நகரத்துக்கும் வருது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோதோமும் இதே தப்பு தான் பண்றாங்க, தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அவங்க தீமையை வருவித்துக் கொள்கிறாங்க. பாருங்க, லோத்துடைய 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ண வேண்டிய மருமக்களை பார்த்து லோத்து வரக்கூடிய தீமையை பத்தி சொல்லி கூட அவர்கள் வந்து இமீடியட்டா அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்களோட ஓடி வந்திருக்கலாம். ஆனா அவர்கள் லோத்தை பார்த்துட்டு லோத்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க முடியுது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்கள், இல்லைன்னா தேர்ந்தெடுக்கிற சில நபர்களிடம் நம்ம தேவனுடைய கோபத்தை பற்றியும் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் நம்ம பேசும்போது, இல்லைன்னா தேவனுடைய வருகையை பத்தி நம்ம பேசும்போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கேலி கிண்டல் பண்ணப்படுகிறவர்கள் தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா லோத்தை போல நம்மளும் ஒரு காமெடி பீஸா தான் தெரியும். உனக்கு வேற எதுவுமே சொல்லவில்லையாடா, இதையே தான் நீ சொல்லிட்டு தெரியுவியா, இல்ல வேற எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசலாம், அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பாரும் ஆண்டவர், இயேசு, சர்ச்சு இதே தான் சொல்லுவியா, வேற எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்மளை பலரும் கேலி கிண்டல் செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த நாளிலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நம்ம சொன்ன சத்தியம் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு. சோதோமுடைய மருமக்களாக வர வேண்டியவர்களுக்கு கூட அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த பாவம் நிறைந்த ஜனங்களுக்குள்ள இருந்து அவர்களும் அந்த பாவத்தை சந்தோஷமாக அனுபவித்த, சந்தோஷமாக காட்டிக்கொண்ட ஜனங்களாக இருந்திருக்காங்க.
இருக்காங்க. இன்னைக்கு நம்மள பலரும் வந்து நாம செய்யற தப்புக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற ஜனங்களா தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் இது யாருமே பண்ணலையா, நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்துல பண்றேனா, இல்ல அவங்க பண்ணலையா, சர்ச்சுக்கு வர பாஸ்டர் பண்ணலையா, இந்த விசுவாசி பண்ணலையா, இந்த பாஸ்டர்மா பண்ணலையா, இவங்க எவ்வளவு வருஷத்து பிலீவரா இருக்காங்க, இவங்க பண்ணலையா, இவங்க பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம செய்த தவற ஆண்டவர் உணர்த்தினால் கூட அதற்கு கீழ்ப்படியாம அதற்கு நியாயம் கற்பிக்கிறவர்களாகவும் அப்படி சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டுகிற ஜனங்களை கேலி செய்கிறவர்களாகவும் கூட இருக்கிறாங்க. சோ இந்த அனுபவம் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆத்மாவுக்கு தீமையை வருவிக்கிறதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அதுவே வந்து அவங்களுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கும். நம்மளுடைய அழிவுக்கே அது காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோதோமுடைய ஜனங்களுக்குள்ள இந்த ஒரு பாவம் இருந்தது. அதாவது தீமையை, பாவத்தை மறைக்காத ஒரு ஜனங்களாக இருந்திருக்காங்க. சோதோமுடைய மற்றொரு பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்து எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ கர்வமும் ஆகாத திரட்சியும் இதோ கர்வமும் ஆகாத திரட்சியும் நிர்விசாரமான சங்கோபமும் ஆகிய இவைகளை உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது கர்வம் இருந்துச்சு, நிர்விசாரம் இருந்துச்சு, திரட்சி இருந்துச்சு. சோதோம குறித்து கோமோராவை குறித்தும் வரலாற்று காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு வியாபார தலமாக இருந்தது, மிகவும் ஆஸ்தி மிகுந்த இடமாக இருந்தது. பல நகரங்களில் இருந்து அங்க ஜனங்கள் வந்து போவதும் அங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருந்தனால ஆகாரத்துக்கோ இல்லைன்னா அணிகலன்களுக்கோ இல்லைன்னா வந்து அவங்களுடைய பொருட்களுக்கோ எந்த விதமான குறையும் கிடையாது. உலகத்துல எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே, த பெஸ்ட் திங்ஸ் எல்லாமே வந்து அந்த சிட்டில கிடைச்சிட்டு இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதாவது அந்த மாதிரி ஒரு திரட்சி இருந்ததாக சொல்லப்படுகிறது. சோ இந்த மாதிரி ஒரு திரட்சி, ஆகார திரட்சி இருந்தது அப்படின்னு நம்ம அங்க பார்க்க முடியும். எல்லா விதமான திரட்சியும் இருந்தனால அதுல அவங்களுக்கு கர்வம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நிர்விசாரமும் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஜாலியா வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்க கர்த்தரை குறித்தோ கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்தோ எந்த விதமான யோசனையும் இல்லாம இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, அளவுக்கு அதிகமாக நமக்கு கிருபை காட்டும் போது, ஆசீர்வாதங்களை தரும் பொழுது, இல்லைன்னா வரங்களை தந்து நம்மளோட ஊழியத்தை டெவலப் பண்ணும் போது நம்மளுக்குள்ள இது போன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடாது, நமக்குள்ள கர்வம் ஏற்படக்கூடாது, நிர்விசாரம் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது சோதோமின் ஒரு பாவமாகவே மாறிடும். ஏன்னா சோதோமுக்குள்ள அந்த மாதிரி பாவம் தான் வந்து அவங்கள ஆண்டவர் விட்டே விலக்க ஆரம்பிச்சிருது. ஒருத்தனுக்கு கர்வமும் நிர்விசாரமும் வந்துச்சுனாலே இமீடியட்டா ஆண்டவரை விட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருவான். சுயம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஊழியங்கள்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அதனால கிடைக்கிற வருமானம் என்ன, அதனால எனக்கு என்ன லாபம், என் பேர் பெரிதாகுமா அப்படிங்கிற அந்த மாதிரி காரியங்கள் தான் முன் நிற்கும். இதனால ஆண்டவர் நமக்குள்ள செய்யக்கூடிய, இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள் எதுவுமே அங்க நடக்காது. ஏன்னா கீழ்ப்படுகிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுதான் மிக சோகமான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு பாவமும் சோதோம் கோமோரா, சோதோம் சிட்டிக்குள்ள இந்த பிரச்சனையும் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஆகார திரட்சி இருந்தனால, எந்த குறையும் இல்லாமல் இருந்ததுனால அவங்க ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டுட்டாங்க, தேவனுக்கு பயப்படுகிறத விட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள தங்களுடைய சுய இச்சைகள் அதிகமாகி அதுக்கு ஏற்ப தங்களை திருப்தி பண்ணி கொள்ளுகிற, தங்களுக்குள்ளேயே என்னென்ன எண்ணங்கள் வருதோ அது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜனங்களாக சோதோம் ஜனங்கள் மாறிட்டாங்க. சோ அந்த பாவமும் ஆண்டவருக்கு விரோதமான பாவமாக மாறினது. அதுவும் அவங்களுக்கு ஒரு அழிவுக்கான காரணமாக அமையுது. சோ இந்த காரியமும் நமக்குள்ள வரக்கூடாது. எப்பொழுதும் தாழ்மையும், நம்ம யாரா இருந்தோம், இப்ப கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறத எந்த காலத்திலும் நம்ம மறக்க கூடாது. அது வந்து எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்.
இது கர்த்தருக்கு முன்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பார்க்க முடியுது. கர்த்தருக்கு முன்பாக பாவிகளா இருந்தாங்க. சில பாவங்களை சில ஜனங்களை ஆண்டவர் மன்னிக்கிறதா இருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு முன்பாகத்தான் நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சும் சில ஜனங்கள் பாவத்தை செய்யறாங்க. அந்த பாவம் மிகவும் ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்னு பொல்லாதவர்களாக இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம்னோ இல்லைன்னா நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு மனசாட்சிக்கு கூட பயப்படாத ஜனங்களாக பொல்லாத ஜனங்களாக இருந்திருக்காங்க. சோ எந்த அக்கிரமும் செய்யறதுக்கும் அவங்க பயப்படாத ஜனங்களா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஜனத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த தீங்கை சகிக்க முடியாம இருக்கிறார். இந்த காரியத்தை பத்தி நம்ம சோதோம் கோமோராவை பத்தி இன்னும் டீப்பரா நம்ம தியானிக்கும் போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல அவங்க செய்த தவறுகள் இருக்கா, சரியா, உண்மையா இருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்கட்டும் அப்படின்னு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமோட ஆண்டவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்தறிவேன் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம செய்யற நீதிகள் மட்டுமல்ல, நம்ம செய்யற நல்ல காரியங்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய பாவங்களும் போய் அங்க நிக்குது. சோ அந்த தீங்கு செயல்கள், அந்த பொல்லாத செயல்கள் எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்குது. சோ அது உண்மையாவே அப்படி நடக்குதா, இல்ல உண்மையாவே அது இந்த காரியம் நடந்ததா அப்படின்னு அறியறதுக்கு ஆண்டவரே இறங்கி போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்மளுடைய வீடுகளுக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டுமே அவர் இறங்கி வர்றதில்லை. மாறாக சில நேரங்களில நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது பாவங்கள் மிகவும் கொடியதாக இருப்பதனால் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ பாவங்கள் கொடிதா இருந்தாலும் தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் கர்த்தர் இறங்கி போறதா இருக்காரு. தன்னுடைய நீதி சரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். சோ நான் இறங்கி போய் அதை பார்த்தறிவேன் அப்படிங்கிறார். நான் பார்த்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்புறம் தான் அதை அழிக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு சோதோம் கோமோரால அந்த காரியத்தை அவர் பார்த்தாரு. அவர் நேரடியாக தன்னோட தூதர்களை அனுப்பி அதை சோதிச்சு பார்த்துட்டு தான் அந்த நகரத்தை அழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இம்மீடியட்டாக அழிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களையும் செய்யறாரு. இருந்தாலும் ஆபிரகாமின் சொந்தக்காரனான லோத்துடைய குடும்பத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கட்டாயப்படுத்தி அந்த நகரத்தை விட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த நகரத்திலிருந்து அவர்கள் அழிவிலிருந்து, அந்த நகரத்தின் அழிவிலிருந்து இந்த குடும்பத்தார் தப்பிக்கிறாங்க. சோ நம்மளுடைய ஜீவியத்துல தீங்கான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பொல்லாத பாவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கர்த்தர் ஒரு இடத்துல இறங்கி வந்துட்டாருன்னா அது நிரூபணமானால் கண்டிப்பாக அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் கண்டிப்பாக அதுக்கு கணக்கு கேட்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோதோம் கோமோராவுடைய பாவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கலாம். அதற்கும் வேதம் சரியான ஒரு பதிலை கொடுக்குது. அதாவது யூதா எழுதின நிருபத்துல 7ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. அப்படியே சோதோம் கோமோராவின் பட்டணத்துக்காரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் அக்கினியை அடைந்து திருஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து அப்படின்னு இங்க ஒரு பாவத்தை பத்தி சொல்றோம். சோ அந்நிய மாமிசம் அப்படின்னா என்னன்னா தேவன் நமக்கு வைக்காத மாம்சீகமான காரியங்களை பின்தொடர்கிற காரியங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அந்நிய மாமிசத்தை பின்தொடர்றாங்க. அதாவது அது தெய்வீகமான தன்மையே கிடையாது. மற்ற ஜாதிகள் அதை ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா மற்ற மதஸ்தினர் அதை ஃபாலோ பண்றாங்க, இல்லைன்னா கர்த்தருக்கு விரோதமானவர்கள் கூட அதை ஃபாலோ பண்றாங்க. அதையே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு நம்மளும் அப்படி ஏன் பண்ணக்கூடாது, அது செய்யறது அவங்களுக்கு நன்மையா அமைஞ்சிருக்கே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பான நிறைய விஷயங்களை இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிறைய குடும்பங்கள், ஏன் சபைகள்ல கூட அதைய ஃபாலோ பண்ற ஒரு வழக்கம் இப்ப அதிகமாயிட்டு வருது. சோ இதனால
கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கும் நம்ம வந்து பாத்திரவான்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள், அதாவது வேதத்துல குறிப்பிடாத எந்த விஷயத்தையுமே ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. அது தேவனுக்கு விரோதமானதா இல்லையான்னு ஆராய்ந்து அறியாம நம்ம பாட்டுக்கு அது நல்லதா அமைஞ்சிச்சு, அவங்களுக்கு நல்லதா இருக்கு, அதனால நமக்கும் அது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா சில நேரங்கள் அதுவே தேவனுடைய கோபத்தை நம்ம மேல திருப்புறதுக்கு வாய்ப்பாக அமையும். சோ இந்த மாதிரி சோதோம் கோமோராவை பற்றிய பாவங்களை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அந்த ஜனங்கள் இப்ப அழிந்து இதுவரைக்குமே இந்த காலத்து வரைக்குமே வந்து அது திரும்பவும் ஒரு மனித வாசம் இல்லாத நகரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு திருஷ்டாங்கமா வச்சு, அது ஒரு எக்ஸாம்பிளா ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்மளுக்குள்ள அது போன்ற பாவங்கள் வந்துடக்கூடாது, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அந்த பாவங்கள் வந்துடக்கூடாது. இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உலகத்தானாலும் சரி, கிறிஸ்தவனானாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுவேன் பயப்படாதவன் யாராண்டாலும் சரி, இந்த நகரத்துல சில பாவங்கள் இருந்திருக்கு. அது கர்த்தருடைய கோபத்திற்கு அது பாத்திரவானா மாறிச்சு. சோ இந்த காரியங்கள் எனக்குள்ள வரக்கூடாது. சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எந்த காரியமும் வந்து ஒரு கொடூரமான பாவங்கள், பொல்லாத தன்மை, அவபக்தி, அது மாதிரி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதுவுமே நம்ம ஜீவியத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த நகரத்தை அழித்து ஒரு திருஷ்டாங்கமா வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த நகரத்துல வாழ்ந்த லோத்தின் 2 மகள்களும் செய்யற ஒரு பெரிய முட்டாள்தனத்தினால 2 அந்நிய ஜாதிகள் அவங்கள இருந்து வெளியே வர்றத நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த முட்டாள்தனம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பை குறித்து சரியான தெளிவு இல்லாததுனாலதான் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை அவங்க தகப்பனோடவே செய்யறாங்க. சோ அந்த மாதிரி எங்கிருந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வளர்ந்த அந்த சோதோம் நகரத்திலிருந்து தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஆலோசனைய அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆலோசனையின்படி அவங்க செஞ்சு அவங்க தகப்பனுக்கே தெரியாம அவரோட கலந்து அது ஒரு அந்நிய ஜாதிகளாக 2 ஜாதிகள், அது கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான ஜனங்களாவே அந்த ஜாதிகளாவே வாழ்ந்துறாங்க. அந்த 2 ஜாதிகளும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வருது. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமோட இருந்த லோத்து கர்த்தருக்கு பயந்து உகந்ததா செய்யறாரு. ஆனா அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்த இடம் சரியில்லாதனால அங்கத்தை லோக்கலான காரியங்களை அவங்களுக்கு கத்துக்கிட்டு அவங்க ஜீவியத்துக்குள்ளேயும் அந்த பொல்லாத தன்மை, அந்த கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை தங்களது பாவமாவே அவங்களுக்கு தெரியல, எப்படியாவது நமக்கு ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க செய்யறாங்க. சோ நம்ம இந்த நம்மளுடைய பிள்ளைகள் மேலேயும் கருத்தா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பிள்ளைகள் யாரோடு பேசுறாங்க, எங்க பேசுறாங்க, எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, நம்மளுடைய சபையாருக்குள்ள எந்த மாதிரியான வாக்குவாதங்கள், எந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கும்போது இம்மீடியட்டா அங்கேயே நம்ம வந்து காரியங்களை கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை தடுக்கலைன்னா அவங்க தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்மளே அது வந்து வழிநடத்துறதாக ஆயிடும். இன்னும் சொல்ல போனா அந்த தவறான முடிவுன்னு கூட அவங்களுக்கு தெரியாம உலக வழக்கத்தின்படி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. லோத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவபக்தியா இருந்த சோதோம் கோமோரா ஜனங்களுடைய பாவங்களை கண்டு அவன் மிகவும் வருத்தப்பட்டான் அப்படின்னு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 6 7 8 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். நாள்தோறும் அவனுடைய மனதுல மிகவும் துக்கப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ நம்ம எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல அது வந்து நமக்கு உலகபரமாக இல்லைன்னா வந்து தனிப்பட்ட முறையில குடும்பத்துக்கு அது வந்து மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுக்கிற சில முடிவுகள் கர்த்தருக்கு விரோதமாக இல்லைன்னா கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஆனால் அது பிற்காலங்கள்ல நாள்தோறும் நம் மனதை ரொம்பவே வாதிக்கிற ஒரு சம்பவமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோத்துக்கு அது போலதான் சம்பவம் நடந்ததுன்னு பேதுரு இங்க குறிப்பிட்டிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு மன வேதனைய வாதிக்கிற ஒரு தன்மையை நமக்குள்ள உண்டாகக்கூடாது. நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவுகள் தேவசத்தின்படி சரியா இருக்கா இல்ல நான் போகிற பாதை சரியா இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா
அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம மீதும் நம்மளுடைய பரம்பரை மீதும் நம்மளுடைய தலைமுறைகள் மீதும் வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே நேரத்துல சொந்தமா நமக்குள்ள இருக்கிற சமாதானம், அந்த தெய்வீக சமாதானம், தெய்வீகமான ஒரு சந்தோஷம் நம்மள இருந்து போகாம நம்மளால பார்த்துக்க முடியும். சோதோம் கோமோரால இருந்த இந்த தவறுகள் எதுவுமே நமக்குள்ள வராம நம்ம பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியங்கள் நமக்கு தேவையான இந்த உலகத்துல வாழ தேவையான காரியங்கள் எதுவுமே ஆண்டவருக்கு விரோதமா மாறாதபடிக்கு, இல்லைன்னா நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய கிரியைகள் எதுவுமே ஆண்டவருக்கு விரோதமாகவோ ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாகவோ போகாதபடிக்கு நம்ம ரொம்பவே பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அதற்கு ஏற்றதான ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்போது அதை இமீடியட்டா நம்ம அதை கடைபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே அது மிகப்பெரிய ஜெயமாக நமக்கு அது மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்போதும் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாக தேவ சமூகத்துல தரித்திருக்கிறவர்களாக, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்த பணிகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி செய்யும் போது கர்த்தரும் நமக்கு எந்த விதத்திலும் தீமையை அல்ல நன்மை செய்கிறதாகவே கர்த்தர் நம்மோடு இருப்பார்.